ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா தக்காளி ஊறுகாய் பண்ண போகிறோம். தக்காளி ஊறுகாய்க்கு தேவையான பொருட்கள் வந்து தக்காளி, வரமிளகா, புளி, பெருங்காயம், கடுகு, எண்ணெய், உப்பு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி ஊறுகாய் பண்ணலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ வந்து மிளகா போட்டுக்கலாம். லைட்டாக வதக்கிக்கலாம். புளி போட்டுக்கலாம். அடுத்தது வந்து தக்காளி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமா இப்படி எடுக்க அப்படி கிண்டிக்கிட்டே இருந்தால் நல்லா வதங்கிடும். கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிட்டு இருக்கு. நல்லா ஒரு அளவுக்கு வதங்கட்டும். வதங்கினோடனே எடுத்துடலாம் அடுப்பில் இருந்து. இப்போதைக்கு நல்லா வதங்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஓரளவுக்கு நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிச்சு. பாதி வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினோடனே கீழே இருக்க வச்சு ஆற வச்சிடணும். இதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிடுச்சு. அடுப்பில் இருந்து இறக்கிக்கலாம். நல்லாவே வதங்கிடுச்சு. தண்ணியெல்லாம் வந்து நல்லா இஞ்சிடுச்சு. அடுப்பில் இருந்து இறக்கிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பில் இருந்து இறக்கி ஆற வச்சுருக்கோம். நல்லா ஆறட்டும். ஆற வச்சு மிக்சி ஜாரில் வச்சு அரைச்சி கொடுத்துடலாம். நல்லா ஆறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஆறல, சூடாக இருக்குது. ஆற வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் எடுத்தாச்சு. எதுவுமே இல்லை, அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த இவ்வளவு பேஸ்ட் வந்திருக்கு பாருங்கள். ஒரு கிண்ணம், 3/4 கிண்ணம் வந்திருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சட்டி அடுப்பில் வச்சாச்சு. சட்டி நல்லா காஞ்சிச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 100 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயட்டும். காஞ்ச உடனே கடுகு எல்லாம் போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ கடுகு போடலாம். கடுகு போட்டிருக்கேன். பொரியட்டும் கடுகு. இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடுகு பொரிஞ்சிட்ருக்கு. பொரியட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடுகு பொரியுது. பொரிய வைத்தது. அடுத்து வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் பெருங்காயம். இப்போ வந்து கருவேப்பிலை. கடுகு பொரிஞ்சிடுச்சு. பெருங்காயமும் இதாகிடுச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டாச்சு. கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதை ஊற்றிக்கலாம். அரைச்சி வச்சுருந்ததை ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்தா பாருங்கள், கிண்டி விடுவோம் நல்லா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கிண்டிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். நல்லா கொதிக்கட்டும். நல்லா தலை கொதித்து நல்லா சுண்டி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம்
பார்ப்போம். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொதிக்குது. பார்த்து மேலெல்லாம் தெரிச்சிரும், பார்த்து இது பண்ணுங்க. கொஞ்சமாக தீயறிங்க. இதே கேஸ் அடுப்பாக இருந்துச்சுன்னா சிம்மிலே வச்சு கொதிக்க விடுங்க. கொஞ்சமாக தீ எரிச்சிங்கன்னா தான் வேகமாக நல்லா நிதானமாக வதங்கும். இல்லைன்னா இந்த பாருங்கள் தெரிக்குது, மேல் கால்லாம் தெரிச்சிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நல்லா கொதிச்சு ஓரளவு பற்றிச்சு. இந்த வெல்லம் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், துணூண்டு வெல்லம். நல்லா வெல்லம் கரையட்டும். கரைஞ்சி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதங்கட்டும். நல்லா வதக்கிட்டே இருப்போம், கிண்டிக்கிட்டே இருங்க. இல்லைன்னா இந்த அப்படி டப்பு டப்புன்னு தெரிக்கும், கை காலெல்லாம் பட்டுரும். பார்த்து ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இந்த எண்ணெய் இப்போ தான் லைட்டாக பிரிஞ்சு வருது. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, கடுகு 1 ஸ்பூனு, வெந்தயம் 1/2 ஸ்பூனு, அதை அப்படி வறுத்து வச்சுருக்கோம். வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதை போட்டுடலாம் 2 ஸ்பூனு. இந்தா 2 ஸ்பூன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை போட்டுக்கலாம். போட்டு ஒரு கிண்டி விட்டுருவோம். இது ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும், நல்லா வதங்கட்டும். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எண்ணெய் நல்லா ஒரு அளவுக்கு பிரிஞ்சு வந்துடுச்சு. போதும், இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்தாலே போதும். நம்ம அடுப்பில் இருந்து இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள், இந்த ஓரத்துலலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. நமக்கு இது போதும், இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இறக்கி ஆற வச்சுருவோம்.